கார்த்திக் ராஜா உங்க கூட நான் செல்ஃபி எடுக்கணும் பல்பி எடுக்கணும்ட்டு கிடக்குது. என்ன பண்ணாம டேய் கார்த்திக் ராஜா, டேய் மானங்கட்ட பயல, அட வீணா போன பயல, அட விளங்காத பயல, அட பப்புன்னு உன் முகரல வச்சுக்கிட்டு தேக்க பீச்சங்கையா தான் வெளியில வாடா. எப்பா கார்த்திக் ராஜா ஒரு தடவை எல்லாம் ஓ போட்டு கூப்பிடுங்க பாப்போம். சத்தம் பத்தாது, இன்னும் சத்தமா. கார்த்திக் ராஜா ரசிகரெல்லாம் வரட்டும் வரட்டும். கார்த்திக் ராஜாவை இந்த இடத்துல என்கிட்ட மண்டி போட வைக்கிறேன். மண்டி போட்டு என் சகல என்ன பண்ண போறான் தெரியல. நீ தானப்பா ரசிகரு கார்த்திக் ராஜாவுக்கு. வரட்டும், என்ன பண்ணி கிழிச்சான்னு தெரியல. இவன் கூட செல்ஃபி எடுக்க வேற ஒரே அழைச்சு வாடா. மணி ஆகுது. நீங்க ஓஹோ பாடினாதான் வருவாப்ல. முடியாது, எனக்கு பிடிச்ச பப்புன்னு மேடையிலன்னா ஓகோக்கோ 1 மணி நேரம் பாடுவேன். இவனெல்லாம் பார்த்தா பச்சை மலை அரைச்சி இதுல அப்புன மாதிரி இருக்கு. சரி செல்வண்ணே உங்களுக்காக பாடுறேன். இப்ப எனக்காக பாட மாட்டீங்களா? ஜெயப்பிரியா வீட்டுக்காரா அவரு? அதான பார்த்து நான் பயந்துட்டேன். நானும் பல தொழில் பார்த்தேன். கட்டி பிடிச்சா தானே நமக்கு இந்த குளிர் நேரம் கிளம்புது. ஹாய் ஆய் வந்தா பின்னாடி போ. ஏய் மரியாதையா பேசுமா. ஆய் சொன்னே. ஆய் வந்தா பின்னாடி போ. பின்னாடி போயிடுச்சே பச்சை வாரு. மானங்கட்ட புண்ணாக்கு, அட அறிவு கட்ட புண்ணாக்கு, அட பீத்திண்டி புண்ணாக்கு, அட சுண்ணாம்ப துண்ணி. சுண்ணாம்ப சுண்ணியா? டேய் விஜய் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஆள உள்ள வச்சுக்கிட்டு அவன் வர இவன் வரன்னு வெளியே வந்தவனா பேசணும். வெளியில வந்து இது வர பெரிய அவன் இவன் ரொட்டு ரசுக்குங்கற. நிப்பாட்ட பேச. ஏய் மாரியா பொம்பளை மாதிரி இரு. என்ன கட்டிக்கிட்டு ஏறுற? நல்ல ஆம்பளை நீ ஏறுறா. வாடா வாடா வா. நான் ரெடி. லைட் நிப்பாட்டு. லைட் நிப்பாட்டு. ராஜா ஆடியோஸ் லைட் நிப்பாட்டுங்க. அத்தா பகவதி அம்மா மொதமோன்னு போட போறேன். ஓ கடைசி ஆசையை நினைச்சிட்டு போடு. என்ன என்ன மது மங்கை மாது சூதுவா ஜம்பு காப்பா தண்ணி பாட்டிலு என்ன பொம்பளை விட்டு ஜட்டி மாதிரி தெரியும். ஏய் இது என்ன சிமிலி விளக்கா? ஏ தம்பி இது என்ன சிமிலி விளக்கா? ஏய் ஏய் யார் உனக்கு குருநாதர்? யாரா உனக்கு குருநாதர்? ஏண்டா ஒரு மேடையில ஒரு பப்புன்னு உட்காந்து தண்ணி அடிக்கிற இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது விஸ்கியா இல்ல பிராந்தியா என்னன்னு தெரியல. தண்ணிய கலந்து வச்சிருக்க மாதிரியே தெரியுது. யார் கொடுத்தது? பங்காளி ஒருத்தன் கொடுத்தா. வச்ச சட்டை எங்க? சரவணகுமாரா? நீ ஆள் தெரியாம அந்த ஒண்ணும் தெரியாதப்பல ஓஹோ ஓஹோங்க பாரு. அந்த பிள்ளை உன் சட்டத்தை போடு. என்கிட்ட சட்டம் போடாத. நிப்பாட்டு. போடா ஆளு பூந்த பாரு. நீ எல்லாம் ஒரு அப்பா அடிச்சுக்காம அப்பா அடிச்சுக்காதீங்கப்பா. ஏப்பா அப்படி? ஏய் இங்க நான்லாம் பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். நான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ பண்ணுடா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா பண்ணுவ? நீ வச்சாலடா. அப்பா எப்பா எப்பா அடிச்சுக்காதீங்கப்பா. கண்ணை தானே நாடகத்துல முறையான ஆள் போட்டுருக்காங்க. அம்புட்டு வெயிட் மேட்ச். ஏய் வெயிட் நீ எதை காமிக்கிற? உனக்கு 100 எனக்கு 100. உனக்கு 4 எனக்கு 4. ஏய் எனக்கு இருக்குன்னு சொன்னா கூட சரி. நான் ஒரு பெண். உனக்கு என்ன அதே மாதிரியே பாடி போட்டோல தெரியல. உன்னோட சேர்ந்து இருந்து எனக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு. எந்த மார்க்கெட்டடா உனக்கு? என்ன மார்க்கெட்னு ஒண்ணுமே புரியல. அந்த ஒரு பட்டனை மட்டும் கழட்டி காமிங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. பொம்பளை புள்ள எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இரு. ஆம்பளை நீ எப்படி? 5 வயசு ஆம்பளையா இருந்தாலும் 50 வயசு
இதுக்கு அடக்கம் சொல்லிருக்காங்க. அப்படி ஒண்ணும் அவசியம் கிடையாது. அது உனக்கு அடங்கி போகணும்னா நான் நாடக உலகத்திலே இருக்க மாட்டேன்டா. ஏய் இப்படி தலையில அடிச்ச மாதிரி பேசாத. பேசுவோம் சட்டம் போடாத. வேற யாராவது கேன போய் வருவேன் அவன்கிட்ட போய் ஓட்டு. அது மாதிரி வேற யாராவது இழிச்ச வச்சு வரவா அவகிட்ட நிக்க வச்சு உட்கார வச்சு படுக்க வச்சு ஓட்டுறாடே. அம்மா எப்படி வேணாலும் ஓட்டு டேவா. அருளனே நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன். பெட்டியை நொறுக்கிறாதீடா. அவுட். ஏய் கார்த்தி வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது? ஒரு மாசம் இன்னைக்கு தான்டா சூப்பரா இருக்கு. ஐயா ஐயா சைல சூப்பர்ரா. அருளனே செத்த நேரத்துல கரகாட்டம் நடந்த மாதிரி இருந்தது. தகராறா? இதான் கேப்ல கிடா வெட்டுறது. ஏப்பா இங்க வரலாறே நடந்துருச்சு தகராறு இங்க பாடு. அவன் 1 லட்சம் ரூபாய் பெட்டியை நினைச்சு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்கான். அது ஏங்க இன்னொரு தடை செய்யுங்க. செய்யுனே லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ராஜா ஆடியோஸ் லைட் அடி பாருங்க. வந்தல இருந்து சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கறாரு. யாரு? சரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தடவை செய்யுங்க அப்படின்னு என்ன சொல்லாத. முடியாதா? யாருக்கு போய் சொன்ன? ஆளை பார்த்து இட விடாத. அதெல்லாம் ஆள் தான் இப்படி. சரி வயிறும் தள்ளிக்கிட்டு இருக்கு ஒன்னத்துக்கு ஆக மாட்டேன் நினைக்காத. ஓஹோ பொசிஷன் ஸ்ட்ராங். ஓ மோகரல முள்ள வெட்டி சாத்தா. திப்பிக்கிட்டு அடிக்கணும். அதான் கரெக்ட். ஒன்றா புல் கரெக்ட். யாருக்குடா? ஒன்றா புல் புல். உங்களுக்கா? ஒன்றா புல் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஐயோ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. வா எனக்கு பிரச்சனை இல்ல. சரி. ஆனா நீ பொம்பளை புள்ள மாதிரி இரு முதல்ல. ஏன் பொம்பளை புள்ள நான் இப்ப எங்க கோணலா இருக்குது? ஒரு பெண்ணுக்கு வாடாங்கற போடாங்கற கேன பையங்கற கிறுக்கு பையங்கற வெட்டி பையங்கற கேன மூணாங்கற. ஏய் கேன புள்ள எப்ப சொன்னே? சொல்லலைனா அப்படிதான் சேர்த்து சொல்லணும். நான் தெரியாம கேக்குறேன். நாங்க பெண்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருக்கோம். சகாப்தம் பண்ணிருக்கோம். நீ ஆம்பளை என்ன செஞ்சு குளிச்ச? உங்களை எந்த நேரத்துல தாலி கட்டி மாமியாருக்கு போய் மைச்சர்கார பாட்டு போடாரு. மணமகளே வா வா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா. எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ அதோட ஒண்ணு மாமியா அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். தனியா வா போயிருது. எங்க அண்ணன் என்னைய ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கல. இதே கார்த்திக் ராஜா விஜய்க்கு கட்டி கொடுக்கல. எங்க அண்ணன் எப்படி பாடுவார் தெரியுமா? புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே பல புத்திமதிகள் சொல்லுற கேளு மென்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே பல புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே. அப்படி உங்க அண்ணன் சொன்னாரு. உங்க அண்ணன் சொல்ற மாதிரியா நடக்கிற? சொல்ற மாதிரியா நடக்கிறேன்னு கேட்டேன். எங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் காலையில தூங்கி எந்திரிச்சது வாச தெளிச்சு கோலம் போட்டு மாமனார் மாமியாரை பாதுகாத்து புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு மாங்கல்யத்தை எடுத்து கண்ணுல ஒத்தி. அம்மா அது அப்ப இப்போ நான் வளர்த்த ஆத்தாக்க 3 மணிக்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சு புருஷன் தூங்கி இருக்கலே தொட்டு கும்பிடுவாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம். சரி இப்போ நீங்க அப்படியா இருக்கீங்க? எப்படி பண்றான்? புருஷன் தூங்கி இருக்கான் தூங்கி எந்திரிச்சு எட்டி மிதிக்கிற லூசு முண்டை போய் படுத்தே கிடக்க அப்படின்னு நீ பேசுற புருஷன். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? முன்ன நாங்க தொட்டு கும்பிட்டோம். சரி அப்பெல்லாம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 450 ரூபாய் கொண்டாந்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு 50 ரூபாய்க்கு அடிய இளஞ்சியம் அடிய மருதாயி ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிற என்ன பண்ற வாங்கிட்டு அப்படின்னு கெஞ்சின காலம் உண்டு. ஆனா இப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கொண்டு போய் டாஸ்மார்க்லயும் சாராய கடையிலயும் கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி போட்டா எந்த பொண்டாட்டி ஆம்பளை குடிக்கிறான்னு மட்டும் முதல்ல குறை சொல்லாத. ஏன் குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். கதம்ப நாடமா ரேப் பண்றாங்கடா. எவ்வளவு பெரிய பரிசு என்னால் தாங்க முடியவில்லையே. அட எதனா அப்படி சாமிக்கிற மானங்கிட்ட. ஐயோ மாட்டிக்கிட்டா தம்பி டேய் எதனா மாட்டிக்கிட்டா டேய் எதுக்குள்ள கொண்டு போய் விட்டா? தம்பிடா டேய் மேவுக்கு மாட்டும் பார்த்தே கீவுக்கு மாட்டிருச்சுடா. ஐயோ அருளனே இப்படி ஒரு சொல்ல கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ அம்மா 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 அவன் குறையாத. ஆம்பளை குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். அப்படி சொல்லாதீங்க. ஒரு புருஷன்கார வேலைக்கு போடானு வர்ற புருஷனை வாங்கங்க உட்காருங்க.
பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு காலு கையை அமைக்க இரு, பால் சாப்பிடு, பழத்தை சாப்பிடு. பழம்னா வாழைப்பழம், சேனப்பழமா? ஓ, நீங்களே சாப்பிட்டுக்குவீங்களா? பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏங்க நேத்து வேற பொம்பளை பிள்ளைய எப்படிங்க பண்ணுனீங்க? என்னது? அட நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட போனா எப்படி பண்ணுனியா? ஏங்க? ஏன்டா வீட்லயே நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா, அங்க எப்படி பண்ணுவ? நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட போனீங்களே, எப்படிங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறதே மரியாதை. சரி, நீ புரிஞ்ச வந்தா வா இந்த தின்னு தொலை அப்படின்னு சொன்னா அந்த கடுப்புல சரக்கு சாப்பிடத்தான் செய்வேன். ஏங்க நாங்கெல்லாம் சரக்கு சாப்பிட கண்டுதான் நீங்க டவுன் பஸ்ல ஓசியா போறீங்க. எப்படி சொல்றீங்க?